ஒரு காட்டுல ஓநாய் இருந்துச்சு. அந்த ஓநாய்க்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. உணவு தேடி காடு முழுசும் நடந்த ஓநாய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் உணவு தேடிச்சு. அப்ப அங்க ஒரு ஆடு மேய்ப்பர் நிறைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு ஆடை பிடிச்சு சாப்பிடலாம்னு நினைச்ச ஓநாய் மெதுவா அந்த ஆட்டு மந்தைக்கு போச்சு. ஓநாய் ஆடுகள் பக்கம் வர்றத பார்த்த ஆடு மேய்கிறவரு வேகமா ஓடி வந்து தன்கிட்ட இருந்த ஈட்டிய ஓநாய் மேல வீசினாரு. அந்த ஈட்டியில இருந்து தப்பிச்ச ஓநாய் வேகமா வேற பக்கம் ஓடி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிராமத்துக்கு இன்னொரு பக்கம் போச்சு. அங்க அந்த ஆடு மேய்கிறவரு ஆடுகளை கூண்டுல அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறத பார்த்துச்சு. அடடா, இதுதான் அந்த ஆடு மேய்கிறவரோட வீடான்னு அங்கேயே நின்னு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பத்தான் ஆடு மேய்கிறவரு ஒரு பெரிய அரிவாளை எடுத்து ஒரு ஆட்டை வெட்டி கறி எடுக்கிறத பார்த்துச்சு. அடடா, இந்த ஆட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்தது அதை வெட்டி சாப்பிடத்தனா? இவ்வளோ நாள் இந்த ஆடுகளை வளர்க்கறது பாசத்தாலன்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த ஓநாய்க்கு புரிஞ்சது. உடனே அங்க இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடிடுச்சு ஓநாய். நீதி, கசாப்பு கடைக்காரரின் கருணை, ஆட்டுக்குட்டி வளரும் வரை மட்டுமே.